Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchengodu Namakkal district and Sangagiri Salem district. மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் உங்களோட இணைப்புக்கு முன்னால் எஸ்சி சார் செய்தியாளர்கிட்ட பேசிட்டு இருந்தார். ரெண்டு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரிடம் கடிதம் கொடுத்த போது அந்த கடிதத்தில் ஏதாவது டெக்னிக்கலி எரர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார் டெக்னிக்கலி எரர் இருக்கோ இல்லையோ சார், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேக்கான்றது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை பதவியேற்க அழைக்கணுன்றது ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்கு, உண்மையோட தீர்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது கூட்டணி ஆட்சியோ கூட்டணி இல்லாத ஆட்சியோ தனிப்பெரும் மெஜாரிட்டி இருக்கிற ஒரு கட்சியை ஆட்சி அழைக்க வேண்டியது கவர்னரோட கடமை. அது விருப்ப உரிமைன்னு வச்சுக்கோங்க. அது அசம்பிளியில் அவர் நிரூபிக்கிறாரா இல்லைன்றது அடுத்த கட்டம். அந்த கூட்டணி கட்சிகள் யாருன்னு இவர்கிட்ட கொடுக்கும்போது இருக்கிற கூட்டணி கட்சிகள் இன்னும் 4 கட்சிகள் கூட வரலாம், கூட போகலாம். அது என்ன நடக்கும்னு தெரியாது. அசம்பிளியில் அந்த நம்பிக்கை ஓட்டு வாங்கும்போது நிறைய பேர் ஆதரிக்கலாம், எதிர்பார்த்தவங்க ஆதரிக்காத போகலாம், என்ன வேணா நடக்கும். ஆனால் அவர் தனிப்பெரும் கட்சியாக வந்த பிறகு அவருக்கு வாய்ப்பை வந்து நீங்கள் அசம்பிளியில் ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். பதவியேற்க வச்சுட்டு கொடுக்கணும். அதுதான் சட்ட நிபுணர்களும் சொல்றாங்க, பொம்மை தீர்ப்பும் சொல்லுது, உச்சநீதிமன்ற தீர்ப்பும் சொல்லுது. இல்ல ஆளுநருமே அதை ஏத்துக்கிறாரு. ஆளுநருமே அதான் சொல்றாரு, இவங்க தனிப்பெரும் கட்சியாக நாங்க வந்திருக்கோம், எங்களை ஆட்சி அமைக்க அழைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அழைச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் நேற்று கொடுத்த விளக்கத்துல சொல்றாரு. தனிப்பெரும் கட்சி எங்களை ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கல அப்படின்றத அவர் குறிப்பிட்டு நேற்று கொடுத்த விளக்கத்துல சொல்லியிருக்காரு. இல்ல இது வந்து ஒரு இது சரியா ஒத்துக்க முடியாது இந்த காரணத்தை. ஏன்னா வந்து தனிப்பெரும் கட்சின்னு சரியா தெரிஞ்ச பிறகு அழைக்காத இருக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு தெரியாத 107 இடங்கள் வாங்கியிருக்கிறது. அவங்க வந்து கூட்டணியோட 107 இடங்கள் வாங்கினவங்க கூட்டணி கட்சிகளோட தான் ஆட்சி அமைப்பாங்கன்னு தெரிஞ்ச விஷயம். கூட்டணி கட்சிகள் யார் யார் வருவாங்கன்னு நம்பிக்கை வாக்கெடுக்கும் போது தான் தெரியும். பல கட்சிகள் முடிவு எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். அன்னைக்கு கூட முடிவு எடுப்பாங்க, அன்னைக்கு கடைசி நிமிஷம் கூட முடிவு எடுப்பாங்க. எப்படி முதல்லயே சொல்ல முடியும்? அதனால தனிப்பெரும் கட்சியா இருக்கிறவங்க அழைச்சிட்டு அவங்க என்ன நிரூபிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியதுதான் கவர்னருடைய கடமையா இருக்க முடியும். தன்னோட விருப்ப உரிமையை வந்து முறையா பயன்படுத்துறதே தவிர இந்த மாதிரி வந்து திசை தப்புற மாதிரியாலும் பயன்படுத்தக்கூடாது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து இன்று ஆலோசனை நடத்துறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை ஆலோசனை நடத்தப்போதா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன முடிவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? அவங்க வந்து தற்சமயத்துக்கு அவங்க வந்து ஏற்கனவே 5 இடங்கள் இருக்கு. 107 + 5 112 இடங்கள் இருக்கு. 6 இடங்கள் தேவை. சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தா 118 வந்துடும். 233 தான் இப்போ எஃபெக்டிவா உறுப்பினர்கள் இருக்காங்க. அன்னைக்கு யாராவது அப்சைன் ஆவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ என்ன இருந்தாலுமே வந்து 118 கொண்டு வரதுல வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த 3 பேரும் ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதுல வந்து ஆனால் அது நிரந்தரமான ஆதரவா இருக்குமான்னு சொல்ல முடியாது. தற்காலிகமா வந்து அந்த ஆதரவை வாங்கிட்டு நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்ற பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து நிரந்தரமான ஒரு ஆதரவு, ஒரு நிலையான ஆட்சிக்கான விஷயத்தை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது எப்படி அவங்க ப்ரொசீட் பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியல. ஸோ தற்சமயத்துக்கு வந்து அவங்க நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து சிபிஐ சிபிஎம் அண்ட் விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கலாம்னு என்னுடைய அபிப்பிராயம். அதுவே வந்து அரசியல் தர்மத்துக்கு உட்பட்டது கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்க வாங்கின வாக்குகள் எல்லாமே தாவேக்காவுக்கு எதிராக வாங்கின வாக்குகள் தான். அப்புறம் எப்படி போய் அவங்களே ஆதரிக்க முடியும்? ஆனால் வேற வழியில் அடுத்த எலெக்ஷன்ஸ் யாரும் போறதுக்கு ரெடியா இல்லை. ஒரு ஆட்சி அமையணுன்ற கட்டத்தில் வந்து இவங்க போய் ஆதரிக்கிறாங்க. அதனால வந்து இது இந்த அரசியல் தர்மம் கிடையாது, அரசியல் அதர்மம் தான். பட் அரசியலில் வந்து இதெல்லாம் பார்க்க முடியாது. எந்த முடிவுகளெல்லாம் யார் வேணா எப்போ வேணா எடுப்பாங்க. அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அடுத்த தேர்தல் இமீடியட்டா வர வேண்டாம், ஒரு ஆட்சி அமையணுன்ற எண்ணத்துல ஆட்சி வெல்லது செக்யூலர் ஃப்ரண்ட்னு சொல்றாங்க. செக்யூலர் ஃப்ரண்ட் வருது. அதனால நாங்கள் விஜய் வந்து ஒரு செக்யூலர் பார்ட்டியா இருக்காரு. அவர் இன்னும் அவரோட செக்யூலர் தன்மை வந்து இன்னும் முழுசா நிரூபிக்கப்படலைன்றது அடுத்த கேள்வி ஆக்சுவலா. ஆனா இவங்க சொல்றாங்க அவர் செக்யூலர் கட்சின்னு சொல்றாங்க. ஓகே, இருந்துட்டு போட்டோம், ஆதரிக்கட்டும். பட் அவங்க ஆதரவு மட்டுமே எடுத்துட்டு விஜய் நீடித்த ஆட்சியை கொடுக்க முடியுமான ஒரு கேள்விக்குறி. அப்போ நிரந்தரமான ஆதரவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான நம்பர் உள்ள கட்சி அவர் தேட வேண்டிய அவசியம் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. ரைட். இப்போ மறுபுறம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்று கனிமொழி கூட சொல்றாங்க, யூகங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, மக்களோட தீர்ப்பே மகத்தானது அப்படின்னு சொல்றாங்க. எதற்காகனா திமுக அதிமுக கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது இந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க. இதற்கு எத்தனை அளவிற்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக அதிமுக இவங்க எல்லாம் சொல்றது இது வரைக்கும் ஸ்பெகுலேட்டிவா பேசப்படுறது வந்து அதிமுகவை ஆட்சியில் அமைச்சு திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது அப்படின்றது இன்னொரு ஆப்ஷனா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் போகுது. நேற்று எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசின மு.க. ஸ்டாலின்
எந்த முடிவு எடுத்ததா இருந்தாலும் எம்எல்ஏக்கள் கட்டுப்பட வேண்டும், கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படின்னா ஒரு பூடகமா பேசுறாரு அப்படின்னா இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதே ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து என்ன சொன்னாரு, விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க எந்த விதத்திலும் தடையா இருக்க மாட்டோம், 6 மாத காலம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தானே சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து அரசியல்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வேணா நடக்கும் சார். யார் வேணா யார் கூட வேணா சேருவாங்க, யார் வேணா யார் முதுகுல வேணா குத்துவாங்க, யார் வேணா யார் காலையும் விழுவாங்க, எல்லா விஷயமும் நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு எதையுமே சொல்ல முடியாது. பாயிண்ட் என்னன்னா வந்து அப்படி பண்ற விஷயங்கள் அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாங்க. நாளைக்கு அதிமுக ஆட்சி அமைச்சிட்டு திமுக வெளியில இருந்து ஆதரிக்குதுன்னா விஜயை வந்து உள்ளே வரக்கூடாது, அவர் வந்தாருன்னா நம்ம 2 கட்சிக்கும் எதிர்காலத்தில் ஒரு 10 வருஷ காலம் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாது, நம்ம கட்சியை வந்து பின்னுக்கு போயிடும், திராவிட இயக்கங்களே அழிஞ்சு போயிடும் அப்படிலாம் சொல்லி வந்து நீங்க சமாதானப்படுத்தி நீங்க அதிமுக ஆட்சியில் அமர்த்தி வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குற விஷயத்தை நீங்க பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு வேணா கரெக்டா இருக்கலாமே தவிர நடுநிலையா பார்க்குற மக்களுக்கு வந்து அது சரியான ஒரு பார்வையில வந்து சரியா வராது என்பது என்னுடைய கருத்து. அது வந்து அரசியல் தர்மம் ஆகாது. ஏன்னா வந்து நிச்சயமா பாத்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து இந்த வாட்டி ஒரு மேண்டேட்டை வந்து விஜய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அவருக்கு 107 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க, அவருக்கு தான் அதிகமா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுல பாதி தான், கிட்டத்தட்ட பாதி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரை ஆட்சி அமைக்க விடுறதுதான் அவருக்கு முதல்ல கவர்னர் வாய்ப்பு கொடுத்து அவர் அசம்பிளியில் அவர் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்து அதில் அவர் தோத்தாருன்னா அடுத்த சான்ஸா நீங்க வந்து நீங்க உங்களை நீங்க ஆல்டர்னேட்டா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கூட வந்து எதிரெதிராக நின்று ஓட்டு வாங்கினவங்க அதிமுகவுக்கு எதிராக தான் திமுக ஓட்டு வாங்கிட்டு, திமுகவுக்கு எதிராக தான் அதிமுக ஓட்டு வாங்கிட்டு, இந்த சூழல்ல வந்து அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுன்றது அது எப்படி மக்கள் உணர்வை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து அரசியல் தர்மமே கிடையாது ஆக்சுவலா. ஆனா அரசியல் இது நடக்குது, அதை வந்து அந்த கட்சிகள் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஆனா நேர்மையா பார்த்தா இது நேர்மையான அரசியல் கிடையாது ஆக்சுவலா. அது மாதிரி நடந்துதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரெதிராக ஓட்டு வாங்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுன்றது வந்து ஒரு சுயநலமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அது நடந்ததுன்னா அது வந்து 2 கட்சிகளுக்கும் ஒரு பின்னடைவா போகும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்த தேர்தலில் விஜய் வந்து 200 இடங்களை பெறுவார். நன்றி திரு பிரியன், உங்களுடைய பார்வையை முன்வைத்ததற்கு. தேங்க்யூ. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.